அரசியலில் பணியாற்றுவோர் மண்ணின் மைந்தராக இருக்க வேண்டிய அவசியமில்லை என சூர்யா சிவாவிற்கு ராம சீனிவாசன் பதிலளித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம் சுபா. வணக்கம். திருச்சி சூர்யாவுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ராம சீனிவாசன் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். குறிப்பாக திருச்சி தொகுதியில் பாஜக சார்பில் ராம சீனிவாசன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக ஒருபுறம் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் நேற்றைய தினம் திருச்சி சூர்யா எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் ராம சீனிவாசனுக்கு எதிராக நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த பதிவானது இருந்தது. குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத வெளி மாவட்டத்தை சேர்ந்த ராம சீனிவாசனை திருச்சியில் களமிறக்கினால் பாஜக டெபாசிட் இழக்கும் என்றும் வெற்றியை நினைத்து கூட பார்க்க முடியாது என்றும் நேரடியாக ராம சீனிவாசனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த பதிவை வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மாறாக மண்ணின் மைந்தரை களமிறக்கினால் திருச்சியில் பாஜக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று தனக்கு அந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் எனவும் நேரடியாக அந்த பதிவில் வெளியிட்டிருந்தார். இவருக்கு குறிப்பாக திருச்சி சூர்யாவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தற்பொழுது ராம சீனிவாசன் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அந்த பதிவில் அரசியல் பணியாற்றுவோர் மண்ணின் மைந்தனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் அந்த மண்ணுக்கான மைந்தனாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். மண்ணுக்கான மைந்தன் என்று திருச்சி சூர்யாவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த பதிவை வெளியிட்டு இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.